ஆச்சி ட்வின் பெட் நான்வெஜ் பிக்கிள்ஸ் வழங்கும் மணி செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. புலனாய்வுத்துறைக்கு தன்னாட்சி கொடுப்பது பற்றி விரைவில் முக்கிய முடிவு எடுக்கப்படும் என நடுவண் அரசு தகவல். இலங்கை சிறையில் இருந்து விடுதலையாகி 4 நாட்களுக்கு பிறகு கரை திரும்பினர் காரைக்கால் மீனவர்கள். தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் ஊதியம் 2 மடங்காகி இருப்பதாக பிரதமர் மன்மோகன் சிங் விளக்கம். குருநாத் மெய்யப்பன் 2 ஆண்டுகளாக IPL போட்டிகளில் சூதாடி வருவதாக காவல்துறை தகவல். சூதாட்ட புகார் மெய்ப்பிக்கப்பட்டால் சீனிவாசன் பதவி விலக வேண்டும் என அமைச்சர் RPN சிங் வலியுறுத்தல். ஆசிரியர்களுக்கான பதவி உயர்வு கலந்தாய்வு தேதி குறிப்பிடப்படாமல் தள்ளிவைப்பு. மும்பை பங்குச் சந்தையில் இன்றைய வணிகத்தின் தொடக்கத்தில் சென்செக்ஸ் 108 புள்ளிகள் உயர்வு. லண்டனில் ராணுவ வீரர் வெட்டி கொல்லப்பட்ட நிகழ்வில் மேலும் 2 பேர் கைது. வானூர்தி பயணிகளை இன ரீதியாக பிரித்து ஆய்வு செய்வதை தடுக்கும் புதிய சட்டம் அமெரிக்காவில் நிறைவேற்றம். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டிகள் ஞாயிற்றுக்கிழமை தொடங்குவதை ஒட்டி முன்னணி வீரர்கள் தீவிர பயிற்சி. ஆச்சி ட்வின் பெட் நான்வெஜ் பிக்கிள்ஸ் வழங்கிய மணி செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.